ஒரு மாந்திரிகக்காரனை அல்லது செய்வினக்காரனை கூட்டி கொண்டு தன் வீட்டுக்கு உள்ளூர்யார் ஏதாவது தகடு எடுக்கிறது புதையல் எடுக்கிறதுண்டா தட்ஸ் ஒரு படம் முடிஞ்சது அவ்வளோதானே. எடுக்கிற டைம் வந்து அவர்கள் நடிச்சாமத்தை தான் தெரிவு செய்வினோம் பேவார நேரம் உண்டு. அந்த நேரம் தான் இந்த எல்லாருக்கும் பயத்தை ஏற்படுத்துகிற இந்த மாந்திரிகங்கள் செய்வினை இப்படியான விஷயம் இதுவரைக்கும் ஊடக பரப்பில் கதைக்காத நிறைய விஷயங்களை தெளிவூட்ட போகிறேன். மனுஷன் வந்து ஆரம்பத்தில் காட்டுக்கு இருந்த ஒரு விஷயம், காட்டுக்கு இருந்தாக்கள் இப்படி செய்வினை சூனியம் வந்து சிங்கம் புலிக்கு செய்வினை செய்தால் அல்ல செய்வினையை 100% நம்புறவர் அவருக்கு தகடு எடுக்காட்டி தான் ஏதோ செய்யுமே தவிர எக்ஸாமில் ஒரு கொஞ்சம் பேர் தான் டாக்டராக வரலாம், என்னால் வர முடியாதுன்னு தெரிஞ்சது ஒரு நியாயமான ஒரு முடிவு. அது இனி நடவாது. இந்த தலைமுடியில எல்லாம் பாதரசம் இருந்ததுன்னு சொல்லி பெரிய கிளர்ச்சி குழு தலைவர் எல்லாம் அவற்றை வரலாறுகள் அறிஞ்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு நல்ல வடிவான சங்கிலி போட்டிருக்கிறீங்க, நல்ல வடிவான சாரி உடுத்திருக்கிறீங்க. அந்த நான் ஒரு பார்க்கக்கூடிய உங்களுக்கு சொல்கிற ஆள் இருக்கிறாருல்ல, உங்களோட அம்மா சொல்லி காதலிச்சு கொண்டு அதிரிஞ்ச எல்லாரும் அப்பட்ட வாட்டுக்கு எங்கேயாவது சந்திச்சா அப்படி என்றா ரைட் செக்ஸ் வைப்பினம் முடிஞ்சது போவினம் குட்டி ஓடுவினம் இப்படி தான் மனிதன் ஆரம்ப காலம் இருந்தது. அப்போ ரோசாப்பு கொடுத்து கொண்டு தெரிஞ்சவங்களுக்கு ஆட்டுக்குள்ள. தமிழ் லெந்தரன் சொந்தங்களுக்கு வணக்கம். அற்புதமான ஒரு விடிய தலைப்போடு வந்திருக்கிறேன். தலையங்கத்தை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இந்த எல்லாருக்கும் பயத்தை ஏற்படுத்துகிற இந்த மாந்திரிகங்கள் செய்வினை இப்படியான விஷயம் இருக்கா இல்லையா, இவ்வளோதான் கதை. இந்த காணொளி டீட்டெயிலாக ஆராய போகுது. நிறைய விஷயங்கள் இதுவரைக்கும் ஊடக பரப்பில் கதைக்காத நிறைய விஷயங்களை தெளிவூட்ட போகிறேன். இந்த செய்வினை பற்றி நம்பிக்கை உள்ளார்கள் இந்த காணொலியை இறுதி வரைக்கும் பாருங்கள். இதில் இருக்கிற உண்மையான விஷயங்கள் என்ன, ஆரம்பத்திலேயே சொல்கிறேன். இப்படி ஒரு கொஞ்சம் விஷயம் உண்மையும் தான், அது எப்படி செயற்படுத்தப்படுது, மற்றவர்களுக்கு அது எப்படி தீங்க விளைவிக்குது, அதுக்குள்ள இருக்கிற விஞ்ஞானபூர்வமான உண்மை என்ன, இந்த நாவு திட்டி கண்ணீர் இந்த விஷயங்கள் உண்மையா, இது எப்படி ஒர்க் பண்ணுது, எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கதைக்க போகிறோம். என்னென்னு சொன்னால் எங்களோட பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயம் இது. நான் வாழ்ந்த சொசைட்டிலையும் நல்லாவே தாராளமாக இருக்குது இந்த விஷயம், இந்த நம்பிக்கைகள் இருக்குது. இதை எதிர்க்கிறதா ஆதரிக்கிறதான்ற நிலைப்பாடுகளுக்கு அப்பால் இதுக்கு பின்னால் என்ன விடயங்கள் இருக்குது என்றதை பற்றி இந்த காணொலி டீட்டெயில் ஆராய போகுது. அற்புதமானது ஒரு காணொலிக்கு உள்ளே போவோம் வாங்கோ. மனுஷனை பார்த்தா மனுஷன் தான் ஒரு பெரிய அட்வான்ஸான ஒரு ஆள் என்று சொல்லி கொண்டு தெரிகிறான். நாங்களும் ஒரு விலங்கு தான், அதை நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறீங்கள் தானே? ஓம். இப்போ எங்களுக்கு பிரச்சனை இந்த விஷயங்கள் எல்லாம் எப்போ வந்தது, திடீரென வந்தது. மனுஷன் வந்து ஆரம்பத்தில் காட்டுக்கு இருந்த ஒரு விஷயம், காட்டுக்கு இருந்தாக்கள் இப்படி செய்வினை சூனியம் வந்து சிங்கம் புலிக்கு செய்வினை செய்தா இல்லை சிங்கம் சிங்கத்துக்கு செய்வினை செய்தா குரங்கு செய்தா தண்டை இனத்துக்கண்டா இல்லை. எங்களுக்கு எப்போ இந்த விஷயம் வந்திருக்குன்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய மூளைன்ற வளர்ச்சியில் விருப்பத்துக்கு அடிமையாகிறோம். இப்போ ஒன்றில் நாங்கள் 2 ஆப்ஷன் தான் தெரிவு செய்வோம் காட்டு வாழ்க்கையில். 2 பேருக்கு இடையில் டீலிங் நடக்குதுன்ற 2 விஷயம் தான். அப்போ நீங்கள் நம்ம என்ன டீலிங் காட்டுக்குன்றீங்க, நிரூபன் டீலிங்ன்றீங்க, என்ன டீலிங் அப்படி? ஒன்று வந்து விருப்பப்படுறது அல்லது தாக்குறது ஒரு ஆளை. அப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன விருப்பப்படுறது? ஒன்றில் நான் எதிரே இருக்கிற ஆளை இரையாக விருப்பப்படணும் என்றால் நான் அதை போடுவேன், எல்லாது அது எனக்கு இறையன்னு சொன்னால் நான் அதால் தாக்கப்படுவேன் என்று விட்டுட்டு ஓடுவேன் பயந்து. இந்த 2 டீலிங் தான் காட்டுக்குள்ளே இருந்தது. அதாவது என்னை ஒரு ஆள் போடலாம் அல்லது நான் ஒரு ஆளை போட்டு அதை சாப்பிட்றது, இந்த டீலிங் தான் இருந்தது. இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நாங்கள் எங்களுடைய மூளையின் வளர்ச்சியில் மூளையை மேற்பட்டு நடுக காணொலியில் கதைப்பேனே அதுகின்ற விருத்திக்கு பிறகு நாங்கள் எங்களுக்கு ஒரு ஈகோன்ற ஒரு விஷயம் அதுக்குள்ளே வருது. அந்த காலப்பகுதியில் தான் வருது. அதாவது நான் சில விஷயம் எனக்கு தேவை என்றாலும் நான் அதை தர்க்க ரீதியாக சிந்திச்சு இது இப்போ செய்யலாமா இப்போ செய்யக்கூடாதா என்ற ஒரு முடிவுகளுக்கு வரேன். உதாரணமாக நான் ஒன்று சொல்லுறேன். நாங்கள் வேலையால் நடந்து போய்க்க ஒரு அழகான ஆணோ அல்லது பெண்ணோ வார எதிர்ப்பால் இனத்தில் இப்போ நான் ஒரு ஆணாக நினைச்சா எனக்கு எதிராக ஒரு பெண் வாரையார், இல்லை நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தோம் இந்த காணொலியை பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு எதிராக ஒரு அழகான ஒரு ஆண் வாரையார்னு வைப்போம். அவரை பார்த்தா லவ் பண்ணணும், இவரோட போயிட்டு வித்தியாசமான ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும். ஆனால் அந்த இடத்துல எங்களை கட்டுப்படுத்துறது எல்லாம் என்னன்னு சொன்னால் எங்களோட ஈகோ. அதாவது எனக்கு தெரிந்த சில நல்ல விஷயங்கள், அதாவது இதெல்லாம் நல்லா தாண்டா இருக்குது, ஆனால் இதில் நீ இந்த பிள்ளையை பார்த்து ஆசைப்பட்ட கதைச்சா கேட்ட அல்லது வேறு ஏதாவது ட்ரை பண்ணினேன்டா உண்ட மானம் போகும் என்று சொல்ல பண்ணது இந்த மூளையம் ஏற்பட்டை. ஏற்கனவே காணொலிகளில் போதை சம்பந்தமான காணொலிகளில் சொல்லியிருக்கிறேன். என்னதான் எனக்கு தூசண வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் தெரிஞ்சாலும் கதைக்க விடாமல் பண்ணது அது. இவர் வந்த பிறகுதான் நாங்கள் இந்த டிசையர் எங்களுக்கு விருப்பமாக அல்லது விட்டுட்டு ஓடுறதான்றதுக்கு அப்பால் நாங்கள் கொஞ்சம் சிந்தனை என்ற அந்த ஈகோ எங்களோட அந்த ஈகோ விடாது என்ற அந்த ஒரு நிலைக்கு வாரம். இதுகளுக்கு பிறகுதான் இந்த பரிணாம வளர்ச்சிகளுக்கு பிறகுதான் மனிதனுக்கு இப்படியான நம்பிக்கைகளும் ஏற்பட்டதாக சொல்லுகிறார்கள். நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா ஆரம்பத்தில் காட்டுக்கு இருக்கிற விலங்காக இருந்த மனிதனுக்கு செய்வின சூனியம் வைக்க எங்கே நேரம் இருந்தது?
ஒன்றில் வேட்டையாடணும், எல்லா நேரமும் உணவு கிடைக்காது, தப்பி ஓடணும், யாராவது தாக்க வந்தால் எங்கேயாவது உணவு கிடைச்சா அடித்து கொண்டு சாப்பிட்றவனும். ஆனால் அது நெடுக அவைலபிலிட்டி இல்லை, இப்போ கிழமை கணக்காக வச்சுருக்க வேணும். பிறகுதான் நாங்கள் கொழுப்பு உணவுகளுக்கு பின்னால் போகிறோம். கொழுப்பு இருந்ததை சாப்பிட்டா நாங்கள் கனகாலத்துக்கு இருக்கலாம். ஏனென்றால் நெடுகங்களுக்கு காட்டில் சாப்பாடு கிடைக்காது, அப்போ டிப்போசிட் ஆகும் உடம்பில் இப்படி கணக்கு விளையாட்டுகள் இதுகளோட பின்னி பிணைஞ்சு அந்த காலப்பகுதியில் தான் இப்படியான விசற்குணங்களும் மனிதனுக்கு ஏற்பட்டதாக விஞ்ஞானம் சார்ந்தவர்கள் சிந்திக்கிறார்கள். சிம்பிளாக நான் உங்களுக்கு சொன்னால், இது எங்களுக்குள்ள ஒரு புகுத்தப்பட்ட விஷயம். கம்யூனிட்டி பேஸ்டாக நான் சின்னலேருந்து வளரேக்க இந்த செய்வினை நம்பிக்கை உள்ள ஒரு பெற்றாருக்கு அல்லது ஒரு சமூகத்துக்குள்ள நான் வளர்றேன்டா என்னோட சேர்ந்து அதுவும் அந்த ஐடியாவும் வந்து மெதுமெதுமாக வருது. சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன் என்றால், ஒருத்தர் ஒரு மாந்திரிகக்காரனை அல்லது செய்வினக்காரனை கூட்டி கொண்டு தன் வீட்டுக்கு உள்ளூர்யார் ஏதாவது தகடு எடுக்கிறதுக்கு புதையல் எடுக்கிறதுண்டா தட்ஸ் ஆல், படம் முடிஞ்சது அவ்வளோதான். அவர் செய்வினையை 100% நம்புகிறவர். அவருக்கு தகடு எடுக்காட்டி தான் எதுவும் செய்யுமே தவிர அவர் அதை எடுக்கிறதுல தான் குறியானைப்பார். அப்போ கொண்டு வரவனே எங்கேயாவது வச்சு போட்டு அல்லது இந்த நிகங்களுக்குள்ள வச்சு காசு எடுக்கிற அந்த மஜிக் மாதிரி கொண்டு வரவரே ஏதாவது முதல் நாளே கொண்டு வந்து வச்சு தாக்கலாம், இல்லை அந்த கணப்பொழுதில் தாக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியான விஷயங்கள் எடுக்கிற டைம் வந்து அவர்கள் நடிச்சாமத்தை தான் தெரிவு செய்வினோம். பேவார நேரம் உண்டு, அந்த நேரம் தான் இந்த விளையாட்டுகள் காட்டலாம். நீங்கள் நிற்கலாம், இன்னும் நிருபன் இப்படியெல்லாம் கலைக்கிறீங்க, உண்மையாகவே பே விஷயம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமோ அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் காட்டுங்க, வந்து ஒருக்கா வீடியோ எடுப்போம். உண்மையாக இப்படி ஒரு ஆளை பேய் எடுத்து அல்லது இப்படியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பேய் ஆடை பண்ணுறது அல்லது பேயை கண்ணால் காண்றதுன்னா சொல்லுங்க, நாங்கள் அந்த கேமராவை கொண்டு வாரன் வீடியோ எடுப்போம். சும்மா வந்து பேய்பட்டம் கட்டக்கூடாது. கடவுள்ன்ற விஷயம் எங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம்ன்றது இருக்கிறது உண்மைதான். இந்த பேயல் பிசாசுகள் அல்லது இந்த நம்பிக்கைகளுக்கு பின்னால் எப்போ மனுஷன் போகிறான் என்றால் அது ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ ஒரு ஆள் இறந்துட்டார். இப்போ அதாவது எனக்கு அம்மாவை நான் இழந்துட்டேன், அதுக்காண்டி அதை திருப்ப கொண்டு வரையலாது. ஒரு எக்ஸாமில் ஒரு கொஞ்சம் பேர் தான் டாக்டராக வரலாம், என்னால் வர முடியாதுன்ட்டு தெரிஞ்சது ஒரு நியாயமான ஒரு முடிவு. அது இனி நடவாது. சில போட்டிகளில் தோல்வின்றது ஒரு முடிவு. அதுக்குள்ளே மனுஷன் தன்னைத்தானே தணிப்பதற்காக ஒன்றில் கர்மா அல்லது விதி அல்லது என்ன ஒன்று இருக்குது, என்ன பேர் என்றால் அதுக்கு ஏதோ ஒரு பேர், நீங்கள் சொல்லுங்கள். இப்படியான விஷயங்களுக்கு பின்னால் போய் அதை சாட்டி போட்டு மெதுவாக அடுத்த வாழ்க்கைக்கு வாழ்கிற ஒரு எத்தனைப்பில் மனுஷன் போகிறான். கோயிலண்டு போகிறான் அல்லது இப்படியான விஷயங்கள் போய் இதுக்குள்ளே போய் சிலவழிச்ச உடனே அவனுக்கு அது சிலவழிக்காட்டி அவனுக்கு நித்திர வராது. உங்களுக்கு தெரியும் மாதிரியா செய்வினை எடுக்கிறோன்னு சொல்லி கோடிக்கணக்கில் சிலவழிக்கிறாக்கள் இருக்குது. உண்மையான விஷயம் என்னென்னா, நீங்கள் அதை தீவிரமாக மெதுவாக அந்த கம்யூனிட்டிகளால் வளர்க்கப்பட்டு உங்களுடைய சின்ன வயதிலேருந்து வளர்க்கப்பட்டு நீங்கள் நம்பிக்கை உள்ள ஆக்களுக்கு அப்படி ஒரு விஷயம் நீங்கள் நம்பிட்டீங்கள்னு சொன்னால் இது வந்து விடைய தெரிஞ்சுட்டு கேள்விக்கு போகிறது. செய்வினை இருக்குது, இன்னார் தான் வச்சது, ஆனால் ப்ரூவ் பண்ண போகிறேன், இவர் தான் செய்திருப்பார் என்றது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. எங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் என்ன செய்யும் என்றால், என்னத்தை நாங்கள் திங்க் பண்ணுறோமோ அதை செயற்படுத்த ட்ரை பண்ணும். மற்றது இப்போ உதாரணமாக நான் நினைக்கிறேன், எனக்கு என்னுடைய அம்மா சொல்லித்தாரா இன்னார் வந்தால் உன்னை நான் ஒரு பாப்பினமாடா, இவன் விரைக்க முந்தால் பார்த்தா இந்த பயிர்கள் எல்லாம் அழிஞ்சுவோம், முந்தால் பார்த்தா எல்லாம் உடைஞ்சு விழுந்துவோம், முந்தால் பார்த்தா மண்டையில் காவம் எச்சம் போட்டுட்டு போடும். அப்படி ஒரு 4-5 ரன் நடந்திருக்கேன்டா. அதை அம்மா சார்ந்த ஆக்களை நம்பிக்கணும், அம்மாவும் நம்புவோம், அம்மாவுக்கும் சொல்லி கொடுத்துருப்போம், எனக்கும் சொல்லி தருவா. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள்ட்ட இதை வடிவாக்களுங்க என்னென்னு இது வேலை செய்யுதுண்டா, அவர் இப்படி என்று சொல்லித்தான் நான் அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க ஏதாவது பிள்ளை நடந்துடாதோ, ஏதாவது பிள்ளை வராதோ, ஏதாவது கவுண்டு கொட்டினாதோ, ஏதாவது உடையாதோ ஒன்று பார்க்க அந்த எத்தனைப்பில் நானும் அந்த சமூகம் சேர்ந்து பார்க்க அந்த மைண்டு வந்து வேலை செய்ய தொடங்கும். அந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஒர்க் பண்ண தொடங்கிக்க எங்களுக்கு ஏதாவது ஒரு ஓட்டம் மட்டும்தான் அதில் தெரியும். சிலவில் இருந்தால் நல்ல மனுஷனாக இருக்கும். இப்படித்தான் நான் ஒரு வேலை செய்கிறது, செய்வினை வேலை செய்கிறது கூட இப்படித்தான். இப்போ ஒரு ஆள் வந்து இப்படி என்று நம்புறது வந்து சின்ன வயதிலேருந்து ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள். சின்னலேருந்தே அதை ஏற்படுத்தி கொண்டு வரைக்க அதை நாங்கள் நம்பாட்டி தான் எங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குமே தவிர உண்மையாக அதில் ஒரு விஷயம் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஆனால் ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த வீடு வழியை தகடு தாக்குறது, அந்த வீட்டுக்கு கொண்டு போய் தாக்குறதுல சின்ன உண்மைகள் இருக்குது. என்ன மாதிரின்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் ஸ்லோ பாய்சனிங் அல்லது பாய்சனிங் ஹெவி மெட்டல்ஸ், ஆர்சனிக், அதேமாதிரி இந்த பாதரசம் இப்படியான விஷயங்களை சிலவளை தாட்டிருக்கலாம் கொண்டு வந்து. அது மழையோடையோ இன்னவோ நீரோட மெதுவாக கலந்து ஒன்றில் அந்த கிழங்குகளுக்குள்ளாலேயோ அதில் பயிரிடுற உணவுகளுக்குள்ளாலேயோ எங்களுக்கு போகலாம். இப்போ நான் ஒரு இடத்த கொண்டு வந்து ஒரு வெங்காயம் எனக்கு தாட்டு போட்டு தண்டு வைப்பேன், அந்த ஆசனிக்கே தாட்டு போட்டு தண்டு வைப்பேன். நான் அதை எடுத்து என்ன செய்கிறேன், அதில் ஒரு கிழங்கை பயிரிட்டு ஆரம்ப காலத்தில் அதை சாப்பிடுவேன். எல்லாரும் மெதுவாக கரைஞ்சி கிணத்துக்கு போச்சுன்னா அதை குடிப்பேன். அப்போ எனக்கு புற்றுநோய் வரலாம்.
புற்றுநோய்க்கும் அதாவது கேன்சருக்கும் செய்வினைக்கும் இப்படித்தான் ஒரு ஆரம்ப காலத்தில் ஏதாவது சம்பந்தங்கள் இருந்திருக்கலாமே தவிர அவன் யாரோ விசரன் வந்து இங்கே இன்னும் தாட்டுட்டு போய் என்னென்று எங்களுக்குள்ள கலங்கள் பெருக ஆரம்பிக்கும். நான் அதை கேட்குறேன். ஆனால் நேற்றைய ஒரு காணொலியில் நான் இந்த செய்வினை என்றது இப்படி இருக்கா அல்லது அம்மாவுக்கு இப்படி யாராவது செய்திருப்பினமா அன்றைக்கு சும்மா தலையங்கத்தை போட்டுட்டு ஏனண்டா மக்கள்கிட்ட ஒரு அட்டென்ஷனை தூண்டுறக்கா அப்படி போட்டுட்டு பின்னுக்கு சொல்லியிருப்பேன். அப்படி ஒரு விஷயமே இல்லை. இறைவன் என்றதை நாங்கள் பூரண சரணாகதி அடைஞ்சிட்டோம்டா, நீ தான் எல்லாம் கடவுளேன்னு சொல்லிட்டோம்னா உதலும் வேலை செய்யாண்டா. பிறகும் 1-2 அண்ணாக்கள் எடுத்து கதைச்சினோம். இப்படி எங்களை சொந்தக்காரங்க இப்படி பிரச்சனை இருக்குது. ஆனால் அவே சொல்லி நம்ம வீட்டுக்கு இதை கூட கெடுக்கணும் கொள்ளணும் இந்த மாதிரி நான் சொன்னேன். கடைசி வந்து முதுகு சம்மதிக்க வேண்டாம். ஆனால் அவைக்கு இப்போ என்ன பிரச்சனை, அவை தீவிரமாக அதை நம்பிட்டினோம். அவைக்கு சும்மா கூட ஏதாவது செங்கட்டி எடுக்காட்டி நீங்கள் வைக்க நிம்மதியே வராது. ஏனண்டா இப்போ பேயை நம்பினது அந்த மந்திரவாதி இல்லை இவை. அப்போ இவைக்கு நீ திருப்தி வரணுமெண்டா ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ 5 லட்சமோ சிலவழிச்சா தான் வருமெண்டா. அது சிலவழிச்சு தான் பெறப்போகுது. இது நான் சொன்ன அந்த எக்ஸாம் ஃபெயில் விட்டால் இல்லை லவ் ஃபெயில் விட்டால் இல்லை யாராவது இறப்பு நடந்த அப்புறம் அதை நிமித்தியலான்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் எங்களோட மனதை யாத்திரைக்கு இன்னொரு கட்டத்துக்கு போகிறோமே, கர்மா அல்லது விதி அல்லது அப்படி ஒரு இதுக்குள்ளே போய் நாங்கள் தனிஞ்சு நார்மல் லைஃபுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறோமே, அந்த மாதிரி ஒரு விளையாட்டை தவிர அதை இப்படி அவர் வந்து இங்கே தாட்டு இப்படியெல்லாம் நடக்கும் என்றாலும் இந்த வெளிநாட்டில் இருக்கிற மிகப்பெரிய உளவாளிகள் எல்லாம் இந்த செலவு பொசிஷனிங் இப்படியான பொசிஷனிங்களை கொண்டு போய் அந்த ஃபைனலாக யார்கிட்ட சேர்ப்பிக்கணுமோ அவர்கிட்ட சேர்ப்பிக்க மட்டும் அது வேலை செய்யாமல் கடைசியாக அவர்கிட்ட போய் அவர் ரிக்கவர் ஆகாமல் இறக்குற மாதிரியெல்லாம் கலந்து போட்டு வராங்க. உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய போராட்டத்தில் இருந்தாக்கள் இந்த இறப்பில் இந்த தலைமுடியில் எல்லாம் பாதரசம் இருந்ததுன்னு சொல்லி பெரிய கிளர்ச்சி குழு தலைவர் எல்லாம் அவற்றை வரலாறுகள் அறிஞ்சிருப்பீங்கள். சொல்ல விரும்பலை, இதில் யூடியூப்பில் எல்லாம் கதைக்கலாது. இப்படி ஒரு விஷயம் இருக்குத்தான். ஆனால் அது செய்வினை என்று அதை வேலை செய்ய பண்ணுறது நாங்கள் எங்கள்கிட்ட சின்னலேருந்து வந்த கம்யூனிட்டி பேஸ்டான எங்களோட பிஹேவியர். சில ஊர் சார்ந்து சில நடைமுறைகள் இருக்கும். அதுக்குள்ளே இப்படி பார்த்தா இந்த சைக்காட்டிக் மாதிரியான பிரச்சனைகளும் கூட இருக்கும். இதை பற்றி உளவியலாளர்கிட்ட நான் நிறைய பேட்டிகள் கேட்டு போட வேணும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு சரியான பவர் இருக்குது. இப்போ உதாரணமாக நான் ஒன்றை வெற்றி பெறுவேன் என்று 4000 தரம் நினைச்சால் உச்சரிக்க வேணும். 4000 தரம் உச்சரித்து மனமும் அதை நினைக்க வேணும். நான் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டராக வருவேன், நான் பெரிய மியூசிக் டைரக்டராக வருவேன் என்றால் அதை 4000 தரம் செயற்படுத்திக்க அதுக்கு ஒரு பவர் ஒன்று வந்து அது எங்களை நாங்கள் இருக்கிற பொசிஷனுகள் அதுகளை வச்சு இந்த யூனிவர்ஸே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு விஸ்டம் வந்து வேலை செய்ய வலிக்கிறோம். அதை தான் சொல்கிறது ஞானம் என்று. இப்போ நிறைய விஷயங்கள் நான் படிச்சிருக்கலாம். ஆனால் அந்தலாம் வந்து கலெக்டிவாக இப்போ உங்களுக்கு கதைக்க பண்ணுறது கூட அந்த விஸ்டத்தின் ஒரு சின்ன பகுதி தான். எங்களுக்கு பெரிய ஞானம் கிடைச்சா நாங்கள் இப்படி கதைச்சு கொண்டிக்க தேவையில்லை. ஆனால் அந்த ஒரு விஷயம்தான் இப்படி கதைக்க பண்ணுது அந்த விஸ்டம். அப்போ 4000 டைம் நினைக்க அப்படி நடக்க மாட்டா. இதைத்தான் விவேகானந்தரே சொல்லியிருக்கிறார், நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆவா என்று. உனக்கு செய்வினை தான் வச்சிருக்கேன், நீ 4000 தரம் நினைச்சா எனக்கு யாரோ செய்து போட்டான் துளைய போகிறேன்டா துளைஞ்சு தான் ஆவீங்க. அதில் மாற்றம் இல்லை. மற்றும்படி இது ஒரு பெரிய பிஸ்னஸ் ரைட்டா. கடவுளை நம்பினால் இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. நீங்கள் என்ன செய்கிறேன்டா, நேற்றைய காணொலியில் பதிவு செய்ததை திருப்பவும் பதிவு செய்கிறேன். கடவுளை நான் ஒரு 80% எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன், நீ ஒரு 20% எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு செய்வேன் தெரியும் தானே. நான் பெரிய புடுங்கி, இந்த புடுங்கிகளுக்கெல்லாம் கடவுள் ஹெல்ப் பண்ண மாட்டார். என்னில் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு செப்பு செல்லி, நீ தான் நிறைவாக எல்லாம் வந்துட்டு கையேந்தி பாருங்கோ முழுக்க அவரே வந்து நின்று ப்ளே பண்ணி கொண்டிருப்பார் வேறு மனிதர்களுக்குள்ளால. அதை நீங்கள் உணர்வீங்கள். என்னுடைய நிஜ வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு ஏதாவது தேவை நினச்சா சிலவளை அந்த நேரம் யாராவது கொண்டு வந்து தருவினம், அப்படி நடந்திருக்கு, உங்களுக்கும் நடந்திருக்கலாம். சப்கான்சியஸ் மைண்ட் தான் இது. நாவூரும் அப்படித்தான். நாவூருன்றது இப்போ ஒரு ஆள் வந்து பார்த்தால் அது எப்படி மேக்னெட் வேவ் நடக்கும். ஒருதன் அள்ளி திட்டினா என்னென்று பலிக்கும் என்றால், இப்போ முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்தத்தில் நிறைய மக்கள் இறந்தவர்கள். அவைக்கு ஆயுதமும் தேவையில் ஒன்றும் தேவையில்லை. அந்த நேரம் மண் கும்பிக்கான எல்லாம் நடந்தது. மணல் சார்ந்த பகுதிக்கு எல்லாரும் மண்ணுகளை அள்ளி திட்டி இருக்கலாமே, முழு பேரும் எல்லாரும் இறந்திருப்பினமே. இதெல்லாம் பேக்கதை. அதாவது நான் சொல்ல வர்றது, ஒருதன் திட்டி இன்னொருதன் சாக மாட்டான். இது அதையும் தாண்டின விஷயங்கள். அது எப்படி ஒருதன் திட்டி இன்னொருதன் இறக்குறது. அப்போ இன்னொருதன் நான் ஒரு பார்த்து இன்னொருதன் எப்படி இதுன்றது. நான் எங்களுடைய வீட்டில் இது சம்மந்தமாக நெடுக ஆகி பண்ணுவேன். இப்படி அப்படி இல்லை இப்படி இல்லை. எங்களோட சப்கான்சியஸ் தான் வேலை செய்யுது. எங்களுடைய சப்கான்சியஸ் இதில் வேலை செய்யுது. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நல்ல வடிவான சங்கிலி போட்டிருக்கிறீங்கள், நல்ல வடிவான சாரி உடுத்திருக்கிறீங்கள். அந்த நான் ஒரு பார்க்கக்கூடியன்று உங்களுக்கு சொல்கிற ஆள் இருக்கிறார்ல, உங்களோட அம்மா சொல்லி தந்திருப்பேன் இது வந்துடா இன்றைக்கு விடியாதுண்டு. அந்த ஆள் வந்து பார்த்துட்டு தன்னை மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு 10 பேருக்கு சேர்ந்து பொறாமப்படுறது தான் நான் ஒரு
பொறாமை, அதாவது என்னட்ட இப்படி ஒரு சங்கிலி இல்லை, என்னட்ட இப்படி ஒரு சாரி இல்லை, என்னட்ட இப்படி ஒரு விடயம் இல்லைன்றதுன்ற பொறாமைன்ற வெளிப்பாடு அங்கால போய் அவதூறு பிறப்பினோம். அங்கே வேலாம் இப்படியெல்லாம் வச்சிருக்கணும். இப்போ அந்த கிளிநொச்சியில் ஒரு தங்கச்சியாக்களுக்கு உங்கள் ஊரில் உள்ளவன் எல்லாம் சேர்ந்து அது கடத்தின இது கடத்தினேன்டான். ஏன்னா அதுகளுக்கு டிக்டாக்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து ஆடுறதுகள் போல் இதையாலே அப்படி முடியலை. இவன் பொண்டிலையும் சேர்ந்து வர மாட்டாள் ஆடுறதுக்கு. அப்போ என்ன செய்கிறது? அதை கடத்தினமாக்கும் இதை கடத்தினமாக்கும். எனக்கு அதை பற்றி தெரியாது. ஒரு நல்ல உதாரணத்தை சொல்கிறேன். நல்லது இப்போ யாராவது நல்லா இருந்த சமூகத்தில் பிகே என்ன நடந்தது, வேறு என்னண்டு இப்படி நல்லா வந்தவர் வேறு செய்கிறார் போலோட இவர்கிட்ட என்னண்டு காசு கிடக்கு, இயக்கத்தின் காசு அது இது கதைக்குங்கள். ஏனெண்டா பொறாமை, வேறு ஒன்றும் இல்லை. பொறாமப்பட்டு அதே மாதிரி ஒரு 10க்கு இருக்குன்னு தானே செய்வேனுங்கள். அதுகள் எல்லாம் சேர்ந்து ஆக்டிவாகி குளருங்கள். ஐயோ ஹுவாண்டு குளருங்கள். அப்போ அந்தளத்தின் ஒரு நெகட்டிவிட்டியாக அந்த சொசைட்டிக்கு மனிதன் ஒரு சமூக விலங்கு தானே. நாங்கள் அதுக்கு இருக்கேக்க இப்படி எல்லாரும் சேர்ந்து குளரைக்க சில வேளை ஏதாவது ஒரு தீமையானது ஒன்று நடந்துடும். உடனே நாங்கள் அதை தீவிரமாக நம்பிடுவோம். என்னண்டு இந்த லகம் சேர்ந்து குளர்னதால எங்களுக்கு இப்படி வந்துட்டுதுண்டு. எப்போ நீங்கள் பார்த்தீங்களா பொறாமப்படுறதுன்றது எங்களுக்கு சமனா அல்லது எங்களோட கொஞ்சம் முன்னுக்கு போட்டான்ன்றா தான் நாங்கள் பொறாமப்படுவோம். நல்ல உதாரணம் சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போ ஒரு இங்கே ஒரு கொஞ்சம் இசையமைப்பாளர் அல்லது படிகள் இருக்கிறாங்களேன்ட்டு வைப்பேன். இப்போ வாகீசன் பெரிய லெவலில் ஹிட் ஆகினது. வாகீசன் ஆரம்ப காலத்தில் இருக்க என்ன சொல்லியிருப்பேன், உங்கள் வேறு என்ன ரெப்பார் எதுவுமே பாடிக்கொண்டு தெரியுது இந்த படியன், இதுக்கு வர வேலை இல்லையோ சும்மா எல்லாம் பாடிக்கொண்டு தெரியுறான் என்று சொல்லுவினோம். இப்போ அவன் ஒரு வண்ணமயில் வரும் பாட்டு மில்லியன் கிட்ட அடித்தா பிறகு இனி பொறாமப்படையில இல்லை, அவன் அந்த இடத்துக்கு போயிட்டான். வாகீசன் நல்லா பாடியிருக்கான். அவன் அன்றைக்கு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன், நான் மாறி கதைக்குங்கள். இப்போ நான் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள், அவரோட பார்த்து பொறாமப்படலாமா? எப்போ நீங்கள் இந்த பொறாமை என்ற வழிபாடு பார்த்தீங்கன்னா ஆக உச்சத்தில் இருக்கிறவங்கள வராது. இந்த தங்களுக்கு கிட்டவா இருக்கிறவர்களுக்கு கிட்ட இருந்து இப்படி தேய்க்கிறது, இப்படி கதைக்கிறது. அதுகள் வேலை செய்யுது. ஆனால் வேலை செய்யுதான், மறைமுகமாக வேலை செய்யுது. ஆனால் நம்பினால் அந்த சப்கான்சியஸுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்களா அதைத்தான் சொல்லுவீங்க. கணக்கெடுக்காத பிசாசு பில்லி சூனியம் என்று சொல்லிக்கொண்டு திரிவான். சும்மா என்னென்ன இன்னொருத்தன் எனக்கு இப்படி செய்யலாம், சயின்டிஃபிக்காக செய்யலாம். நான் தான் சொன்னேன், சில உளவாளிகள் எல்லாம் போய் கணக்க கதைக்கிறாருண்டா அவங்களோட ஏஜெண்டே இருக்க உங்களுக்கு தெரியும். ரஷ்ய உளவாளிகள் பெரிய கதைகள் எல்லாம் தெரியும். யாரோடுத்து ஃபோன் எடுத்து பெரிய ஒரு பதவியில் இருக்கிற ஆளுக்கு எடுத்து சொல்லிக்கார், இந்த முழு கதையும் சரி, இந்த பாரிப்பெல்லாம் சொல்ல போகிறேன், என்ன மாதிரி டீலுக்கு ஓகே ஆண்டு ஆள் சொல்லிட்டு வச்சிருக்கு. 5 நிமிஷத்துக்கு பிறகு நீ இருந்தால் மிச்சத்தை கதைப்பமண்டு பக்கத்தில் இருந்தவன் கலந்து கொடுத்த டீயிலேயே ஆள் சரி அதுலேயே அதை மாதிரி பக்கத்தை வச்சுருப்பாங்க எல்லாருக்கும் மக்களை. அந்த மாதிரி இருக்கிறது அது ஓகே, அது ஸ்லோ பொசிஷனிங் அல்லது இப்படியான ஹெவி மெட்டல்ஸை கலந்து கொடுத்து உடனடியாக முந்தித்தான் கேன்சர் ஆகி லேட் ஆகிச்சு ஆகும். இப்போ உடனே ஒரு கொஞ்ச நாளுக்குள்ள இல்லை கொஞ்சம் நிமிஷத்துக்கு முடிக்கிற மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் கிடக்குது. அது ஓகே, மண்ணுக்குள்ளே தாட்டு வச்சா நான் சொல்கிற மாதிரி இப்படி கரைஞ்சி எதுன்னு போனாலே அல்லது உணவு சங்கிலிகளால் அது அந்த பதார்த்தம் உங்களுக்கு தெரியும். உணவு சங்கிலிகளால் எல்லாம் வரும். இப்போ மாட்டுக்கு ஒரு மேசுக்குள்ள ஒரு கெமிக்கலை போட்டால் அது பப்பாசி பழத்திலேயே வந்ததாம். ஏன்னா அந்த சாணியை கொண்டே போட்டு பப்பாசி பழத்தில் அவன் நேரம் ஆர்கானிக்னு செய்திருக்கிறான். ஆர்கானிக்னு செய்துட்டு பப்பாசி பழத்தை டெஸ்ட் பண்ணால் அதில் ஏதோ கெமிக்கல் இருந்திருக்கு. பார்த்தா அது மாட்டுக்கு போட்ட சாப்பாட்டில் இருந்த கெமிக்கல். நீங்கள் இப்போ யோசிக்குங்கள், இப்படி என்ன எங்கட நிலைமை என்னண்டு அதை ஏன் பேசுவான், அதான் இப்படி நிற்குது. சரி, அதெல்லாம் முடிஞ்ச கதை விடுவோம். அந்த மாதிரி ஏதாவது செய்தாவளிய மற்றபடி என்னண்டு சாத்தியம் செய்வினை சூனியம்ன்றது நாங்கள் சின்னலேருந்து அது வளர்க்கப்பட்ட விதம் என்று நீங்கள் செய்வினை பழகுறையில் செய்வினையாம் சூனியமாம் செத்ததாம் பேயாடினதாம் அதாம் இதாமண்டு கேட்டு வளர்ந்த எங்களுக்கு அது ஏதாவது நாங்களே நம்பிட்டோம். அதை நாங்கள் ரெடி. ஒருத்தன் வேதாந்தியையும் கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு தேங்காயில் மாங்காயோட உள்ளுறான்டா வீட்டுக்காரன். இப்போ உதாரணமாக நான் என் வீட்டுக்கு உள்ளுறேன்டா, நான் நம்பவன் கொத்தன், நான் நம்பி தான் உள்ளுறேன். நீ அவன் எடுத்தேன்னு எடுக்காட்டியன்னு இருக்கன்னு நான் நம்பிட்டேன். பிறகு அவனை நீ யாராச்சும் போடாமல் சொல்லுவான் கோழிக்கவல் கொண்டாண்டுவான். பிறகு கோழி வெட்டுறதுக்கு சேரையும் கொண்டாண்டுவான். அங்கே பேக்கு படைக்கிறதுக்கு அவர் அடிக்கிறதுக்கு இந்த கருப்பன் குசும்பனுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் என்ற ஒரு பாட்டு ஒரு பவுடி இருக்குல்ல படத்தில், அந்த மாதிரியான விளையாட்டு தான் மக்களே. இதுக்குள்ள போனால் இப்படி விஷயங்கள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. இது ஒரு பெரிய அந்த ஹாலிவுட் பாலிவுட் மாதிரி இது ஒரு பேயும் ஒரு இண்டஸ்ட்ரி அங்கே இருக்குது இங்கே இருக்குது. அந்த மாந்திரிகம் மட்டக்களப்பு மாந்திரிகம் பாயோட ஒட்ட வெப்பம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் சொல்கிறேன், இது மக்களோட டைம் சுத்தம் வேஸ்ட். அவன் அங்கே எங்கேயோ எல்லாம் போய் கொண்டிருக்கிறானுங்க. பையங்க வாப்பம் பெரிய ஆளுக்கு ஒரு செய்வோம், பெரிய அதிபராக இருக்கிற ஒரு ஆளுக்கு செய்யுங்க வாப்பம், ஒரு நாட்டின் எங்கள் செய்து விழுத்தி காட்டுங்க வாப்பம். இது தான் நான் சொன்னேன். அவன் அதை நம்பணும், அவன் சார்ந்தவர்கள் நம்பணும். ஏனென்றால் மனிதன் ஒரு சமூக விலங்கு. அவர்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் ஒர்க் பண்ணிக்க வேலை செய்யும். மனிதன் ஆரம்ப காலத்தில் இந்த பேக்குணம் இல்லாமல் இல்லை. நான் சொன்னேன், இந்த மூளையை மேற்பட்ட இப்போ அதிலேயும் மேற்பட்ட இந்த நுனிப்பகுதி இந்த காதல் என்ற விஷயங்கள் அதோடு எல்லாம் வருது. முந்தி காதலிச்சு கொண்டு தெரிஞ்ச எல்லாரும் அப்பட்ட பாட்டுக்கு எங்கேயாவது சந்திச்சா அப்படி என்றால் ரைட் செக்ஸ் வைப்பினம் முடிஞ்சது போவினம் குட்டி ஓடுவினம்
இப்படி தான் மனிதன் ஆரம்ப காலம் இருந்தது. அப்போ ரோசாப்பு கொடுத்து கொண்டு தெரிஞ்சவங்க ஆட்டுக்களில். அதேமாதிரி அதுகளுக்கு பின்னுக்கு வந்தது தான் இந்த பேய் விளையாட்டுகள். கேன்சர்ன்றது அது என்னத்தால் வருதுன்றே தெரியாது உண்மையாக. அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அது இதுன்ட்டு சொல்கிறாங்களா, 1000 காரணம் சொல்கிறாங்க. உடம்பில் இருக்கிற ஒரு சமநிலை குழப்பம், ஒரு தோஷம், அதாவது உடம்பில் இருக்கிற ஒரு சமநிலை மாற்றம், ஹோர்மோன்கள மாற்றம், எங்களுடைய உணவு பழக்கம் எல்லாம் ஒரு பேட்டர்ன் மாறுறது. என் ரேடியேஷன் தூண்டுது, சாப்பாடுகள் தூண்டுது, கெமிக்கல்ஸ் தூண்டுது, கலரிங்ஸ், நிறைய விஷயங்கள். அதை சொல்லல. அது இப்போ உதாரணமாக அதுக்காண்டி எல்லாருக்கும் பெர்மண்ட்டும் இல்லை. ஜெனட்டிக் முக்கியமாக நேற்று நான் சொல்லலை, ஏன்னா எல்லோரும் பயப்படுவினோம். எங்களோட கேன்சருக்குரிய வல்னரபிலிட்டியான ஜெனட்டிக்ஸும் சிலது இருக்குது. எங்களுடைய அம்மா அந்த அக்காவுக்கும் கேன்சர் வந்தது. ஆனால் வேறு அவங்க செவைக்கல் கேன்சர் பெரியம்மாவுக்கு வந்தது. எவ்வளோத்தேண்டா கற்பப்பையின் கழுத்து பகுதியில் பெண்ணுக்கு வர ஒரு கொடுமையான கேன்சர். அதுவும் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குமெண்டு. செலவாசலும் மெலவாசலும் சேர்ந்து அதெல்லாம் சரியான கஷ்டமாக இருக்கும். அந்த அந்த ஜெனட்டிக்லேயே சில விஷயங்கள் இருக்குது. அதாவது அவைக்கு வல்னரபிலிட்டி கூட. அப்போ அதுகள்லேயும் இருக்குது விஷயங்கள். இது ஒரு பெரிய ஸ்டடி. ஆனால் உதை பெரிய வடிவாக ஒரு முடிவு சொல்ல மாட்டாங்க. இப்போ மருந்து கண்டுபிடிச்சதெல்லாம் சொல்லப்படுதில்லை. எனக்கு நம்பிக்கை இல்லை. மருந்து கண்டுபிடிச்சிருக்கலாம், எல்லாருக்கும் வேலை செய்ய முடியதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இது எங்களுடைய வாழ்க்கை முறை மாறுறதால வந்த ஒரு விஷயம். ஆரம்ப காலத்தில் எங்களோட உடம்பே எங்களோட கழிவுகளை வெளியேற்ற மாதிரி ஒரு செட்டப் இருந்தது. இப்போ நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, மருந்துகள், எங்களுக்கு உடற்பயிற்சி இல்லை, எங்களோட வாழ்க்கை முறையே மாறிட்டுது. அப்போ அதால் வருதே தவிர அதுக்கு கொண்டு போய் ஒரு பேவெழுத்துறவனை கூட்டி கொண்டு போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு 5 வருஷம் இருக்கலாம். அதுதான் எங்களுக்கு நடந்தது. நாங்கள் அம்மா 5 வருஷத்துக்கு முன்னமே கண்டுபிடிச்சாச்சு. உண்மையாக வைத்தியத்துறைன்ற ஒரு அர்ப்பணிப்பு தான். இந்த நேரத்தில் சொல்லலாமா, நான் பேக்காரன் தான் எங்களை காப்பாற்றினேன். ஆனால் பெறலாம் கடவுள் நம்பிக்கையும் இருந்தது. கடவுள் நம்பிக்கைன்னு நாங்கள் ஒரு வேதாந்திகள்கிட்டையும் போகலை. சில பேர் எங்களை ஆற்றுப்படுத்துறதுக்காக இருப்பினோம். நான் வெளியிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எங்களோட புத்தூர் சிவா அண்ணா, புத்தூரில் ஒரு முருகன் கோயில் இருக்குது, வந்தாக்களுக்கு தெரியும் சிவா அண்ணன். அந்த ஆள் ஒரு காசு எதிர்பார்த்து ஒன்றும் செய்கிறேன். வன்னியில் இருந்தவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புத்தூர் சிவா அண்ணன் திருப்பம் பகிரங்கமாக சொல்லுறேன். அவர் என்ன செய்வார்ண்டா, எங்களுக்கு ஒரு ஆற்றுப்படுத்தல். அப்பா போனால் ஓகே இந்த முறை கொஞ்சம் கரைச்சல் போலடக்கு, கடைசியாக போய் 3 நாளைக்கு முன்னமும் சொல்லிட்டார் இந்த முறை கொஞ்சம் கரைச்சல் போலட குணமண்டு. எங்களை ஆற்றுப்படுத்தி எங்களுக்குரிய ஒரு பரிகாரங்களை செய்து அவர் சரியான பவர். அவர் வீட்டை ஸ்கேன் பண்ண மாதிரி சொல்லுவார். அது என்னன்ட்டு எனக்கும் தெரியல. அது விஸ்டமாக இருக்கலாம், ஞானம். இறைவன்ட்டு ஆட் பண்ணி கேட்க அவர் மென்ன நட்சத்திரம் கார்த்திகை சொல்லுவார். கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு பேசலான்னு சிவான சொல்லுவார். என்ன அதுன்ற சயின்ஸ் எனக்கு தெரியாது. அவர் சொல்லுவார், இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே இந்த அப்படி இருக்குது, இந்த மாதிரி வாசல், அந்த அறையில் ஒன்று இந்த பெட்டி கொண்டு விடாங்க, அப்படியெல்லாம் சொல்லுவார். வராமல் நீங்கள் யாருன்னே தெரியாமல் அப்படி சொல்லுவார் முந்தி. அப்படி ஒரு ஞானம் உள்ள ஆக்கள். அவையில் சில வேலை என்ன மாதிரி சொல்லினோம்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்தாலும் இந்த விளையாட்டுகள் ஒரு தரம் இதன்றையில். ஆனால் தனிப்பினம் இப்படி ஆனால் இப்படி செய்கிறாக்கள் இருக்குது மக்களே. இப்படி மற்றவன் நாசமாக போகணும், இவனுக்கு வெட்டுத்தம் வந்து உழைஞ்சி சிக்கி சின்னாவினமாகணும்னு செய்கிற மக்கள் இருக்குது. அதை யாருக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க? எதுக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்களோட மூளை கொஞ்சம் நேரம் யோசிக்கும், என்ன ஓவராக ஹாப்பியாக இருக்கிறேன்ட்டு கவலையை நோக்கி நடந்து கொண்டு இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கான மெக்கானிசமாக. இதை வடிவாக்கலுங்க கொஞ்சம் போராக இருக்குன்னு யோசிப்பினோம். ஏன்னா அது உங்களோட மூளை தான் அதை செய்விக்குது. நீங்கள் நல்ல கவலையாக இருக்கிறீங்களா சந்தோஷத்தை நோக்கி போவீங்க. நீங்கள் யாருக்கேன் செய்து நெறி விளையாட்டு காட்டுறீங்களா அவனுக்கு அது ஒன்றும் செய்யாது, கடவுள் நம்பிக்கை உள்ளவனுக்கு. ஆனால் நீங்கள் செய்த வேலை உங்களோட மூளையே உங்களுக்கு திருப்பி வர பண்ணும். கர்மாவோ என்னவோ எனக்கு தெரியாது. நானே கர்மான்றது ஒரு தனிப்பு நடவடிக்கை மாதிரி சொல்லி போட்டு இது சம்பந்தமாக எங்களுடைய சிவதாஸ் சேராக்கள்கிட்ட மாதிரி தான் போய் பேட்டி எடுக்கணும். இது இந்த உண்மையான விளக்கம் என்னென்னு சார் வடிவாக சொல்லி வரேன் நினைக்கிறேன். பார்ப்பேன், டைம் இருந்தால் அதையும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எங்களோட கம்யூனிட்டியில் இருக்கிற பித்தலாட்டங்கள் இதுவல் உதால போயிட்டு முடிகிறவன் எத்தனையோ பேர் வைத்தியத்துக்குன்னு வந்துட்டு சிலது இடையில விட்டுட்டு தூக்கி ஓடிடும். ஓடி பிறகு எல்லாத்தையும் குழப்பி அடித்து முடிகிறது. பிறகு எங்கே கொண்டே தலையில் ஆற்ற தலையில் கட்டுறதோ தெரியாது. பிறகு ஒன்று கடைசியாக பாவம் வந்து டாக்டர் மேட்ட தலையில் கட்டுறானே. நீங்கள் உள்ள கூத்துக்கள் எல்லாம் கடைசியாக காட்டி போட்டு இடையில ஒன்று தான் அங்கே காட்டி போட்டு ஆஸ்பத்திரியிலேருந்து கத்தி கொண்டு நிற்கிறது. இது இந்த உண்மையான உளவியல் என்ன, இதுகளை பற்றி ஆராயணும்னா எனக்கு ஆசை தான். எனக்கு தெரிஞ்சு புது கம்யூனிட்டிகளால் கொண்டு வந்த ஒரு விஷயம். அங்கே யூஎஸில் பிறந்தவங்களோட சித்தப்பாண்ட பெரியப்பாண்ட பிள்ளை வந்து பேக்கதை காய்ச்சி ஒன்றிக்குது. சில இதுகள் சொல்லி கொடுத்துருக்குங்களா அங்கே இருந்து. மற்றபடி இது ஒரு தேவையில்லாத விஷயம் மக்களே. இதை சொன்னால் அது வேலை செய்கிற மாதிரி இருக்கும். எங்கடாப்பா கோவப்பட்டெல்லாம் பேசி போட்டு நானும் கற்றுவேன். கடைசியில் நான் ஒரு 2 முடிச்சு விட்டுருவார். கதைக்கு மட்டும் தெரியலையே நான் ஒரு படமாண்டு இப்படி கனவேறு இப்படி இருப்பீங்களா. அதாவது அதுக்கு கொண்டே சாட்டி விடுறது வேறு ஒரு வழியும் இல்லை, வேறு ஒருடன் சாட்டையிடாது. ஸோ இதுதான் விஷயம். நிறைய விஷயம் டீட்டெயிலாக கதைச்சிருக்கிறேன். எங்களுடைய மனம்தான் எல்லாம். மற்றபடி இந்த பிசாசை விட்டுட்டு இறைவனை நோக்கி போகிறதுக்கும் சீரான விஞ்ஞான ரீதியாக சிந்திக்கிறதுக்கும் முயற்சி செய்யுங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குத்தான். எங்கள்
நீங்கள் நிரூபித்து காட்டுவேன்னு சொல்கிறார்கள் சொல்லுங்க, நான் வந்து காணொலி எடுத்து போடுறேன். தேவைன்னா நீங்கள் செய்து காட்டணும். நீங்கள் செய்து காட்டணும். இப்படி ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஆளை அழித்து காட்டுவோம் துளைச்சி காட்டுவோம்னு நான் சொல்கிற ஆளுக்கு நீங்கள் செய்யணும். அப்படி செய்ய இல்லாத மக்களே. அங்கே எவ்வளோ பேர் அநியாயம் செய்வோடு சும்மா திரிகிறான். அப்பா அவியலுக்கு தான் இந்த வருத்தங்கள் வந்து இருக்குது. அப்போ அவனுக்கு இப்படி செய்யுங்க. ஏதாவது பிள்ளையா கதைச்சா வளமையை மாதிரி மன்னிச்சு கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்பை மறக்காமல் இந்த காணொலி சம்பந்தமான கருத்துக்களை கூறி செய்வின சூனியம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் என்றதையும் கருத்தாக கூறுங்கள். இந்த ஸ்லோ பாய்சனிங், இந்த கெமிக்கல்ஸ் இப்படி தாக்குறதை விட வேறு என்ன விதமாக இந்த செய்வினை வேலை செய்யுது? அப்போ நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், சிவருக்கு எல்லாம் கொண்டு வந்து தகடுகள் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு சொல்லி. அது இந்த மிமிக்ரி விளையாட்டு தான். எல்லாத்தையும் வச்சு பூசி போட்டு வந்து எடுக்கிறதோ எனக்கு தெரியாது. அது என்னண்ட ஐயா வேலை செய்யும்? அதனால் கொண்டு எங்கே வேறு எங்கேயும் கொண்டு தாக்கணும். பிரச்சனைக்குரிய வில்லங்கமான இடங்கள் எவ்வளோ கிடக்குது, அங்கே கொண்டு தாட்டு இதானுங்க பார்ப்போம் அப்படி நடவாது. காணொலி சம்மந்தமாக மீண்டும் உங்களுடைய மறக்காமல் நல்ல கருத்துக்களை கூறுங்க. இந்த செய்வின சூனியங்களை நம்புகிற கணக்க கொஸ்டியல் இருக்கும், பிடிச்சி இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க. அதுகளாவது வெளிப்படையட்டும். அந்நியாய காசு சாப்பிட்டாலும் எவ்வளோ மிச்சம். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.